ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் தட் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். டுடே என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2024 நம்ம இருந்தாலும் 2023 சில விஷயங்கள் அப்பில் போயிருக்கு, சில விஷயங்கள் டவுனில் போயிருக்கு. இது 2024 ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் எல்லா விஷயங்களும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இவங்க நார்த்து பகுதியில் இவங்களோட அப்போசிட் பார்ட்டியான ராகுல் காந்தி அவங்களோட நார்த்து பகுதியில் அதிக இடங்களில் இவங்க 2023 வெற்றி படைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஸோ இந்த தொகுதிகளில் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்திக்கு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில், அதாவது நம்ம சைடில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் கர்நாடகா, இந்த சைடில் இவங்களோட தொகுதிகள் இருக்குது. அதிகமாக 70 விழுக்காடுகளுக்கு மேலே மோடி அவர்கள் 2024 எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூறப்படுது. இது 2023 நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் 2023 ஷேர் மார்க்கெட் அது பார்த்திங்கன்னா ஹாங்காங் தான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய வர்த்தகமயமாக இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் ஹாங்காங் தான் மிகப்பெரிய வர்த்தகமயமாக இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அதை பின்னுக்கு தள்ளி மும்பை பங்குச்சந்தைகள் தான் முன்னாடி வந்துட்டு இருந்தது. 2024 முன்னாடி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா மும்பை பங்குச்சந்தையில் இருக்கிறத அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுற விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது 2023 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோ மற்றும் பாலிவுட். ஸோ லியோ படம் தென்னிந்தியாவில் 2023 இதுதான் 620 crores ஏர்ன் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் COVID-19 முன்னாடி பாலிவுட் நிறையா ஹிட் மூவிஸை கொடுத்தாலும் ஆஃப்டர் COVID-19 அப்புறம் அவங்க எந்த ஒரு பாலிவுட் சைடில் மிகப்பெரிய சரிவு தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. COVID-19 அப்புறம் தான் இந்த திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாலிவுட்டை நோக்கி போயிட்டுருக்காங்கன்றது தெரிய வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எடிடெக் நிறுவனமான பைஜூஸ், இது பார்த்திங்கன்னா 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இது மிகப்பெரிய எடிடெக் நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எஜுகேஷன் கன்சல்டன்ட் எல்லாமே ஃபாரினர்ஸ் எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு எடிடெக்காக இருந்தது. இது பார்த்திங்கன்னா 2023 ரொம்பவுமே சரிஞ்சிருக்கு. அதாவது எம்ப்ளாயெல்லாம் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதோட 22 பில்லியன் இதோட மதிப்பு இருந்தது. இப்போ இந்த இயர் 2023 ரொம்ப சரிவு போனனால வெறும் $3 மில்லியன் மட்டும்தான் இருக்குது. $3 பில்லியன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பைஜூஸோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மார்க்கேஜ் பண்ணி ரிகவர் பண்ணுறதா சொல்லப்படுது. இது 2023 இந்த நிறுவனம் இந்த நிலைமைக்கு போகிறது இதுவும் ஒரு முக்கிய விஷயமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா இந்தியன் பைஜூஸ் டீமுக்கு 158 crore ஸ்பான்சர் பண்ணனால இவங்க பிசிசிஐ இவங்களை திவாலா ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்ல வலியுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பைஜூஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டர் ஆரம்ப காலத்தில் அவரும் ஒரு சாதாரண மனிதராக தான் இருந்திருக்காரு. அப்புறம் பல வெற்றிகளை தாண்டி பைஜூஸ் இயக்குனதுக்கப்புறம் இப்போ பைஜூஸ் இந்த மாதிரி ஒரு சரிவை நோக்கி போனது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அதுக்கான முயற்சிகளை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க பைஜூஸ் தரப்புலேருந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்னி டிவி, இது நார்த் இந்தியாவில் ஒரு நகைச்சுவை எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய டிவி சேனலாக இருக்குது. இது அந்த சைடில் இருக்கவங்க அதிகமாக விரும்பக்கூடிய சேனல் டிஸ்னி டிவி. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இந்த டிவியில் ஒளிபரப்பாகும்னு சொல்லலாம். இது முகேஷ் அம்பானி அவர்கள் இந்த சேனலை பீட் பண்ணனால இவங்க ஐபிஎல் தகுதியை இழந்திருக்காங்க. டிஸ்னி டிவி ஐபிஎல் தகுதியை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுவுமே ஒரு மிகப்பெரிய சரிவான விஷயம்தான் டிஸ்னி டிவின்றது. அடுத்ததாக இந்தியன் வேர்ல்டு கப் இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியாவை பீட் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பீட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது செகண்ட் ஹாஃபில் கூட 85% ரன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 85% இந்தியாவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணலை. ஸோ ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவோட தோல்வி என்பது கிரிக்கெட் வட்டாரத்தில் மற்றும் இந்திய ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தாங்க. அது ஓவரால் சென்னை ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே அது மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லலாம். ஸோ அதையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய ஷோகம் என்னென்னா ஒடிசா ட்ரெயின் ஆக்சிடென்ட். இது 2023 நடந்தது தான். ஸோ இதை யாரும் மறந்துட முடியாது.
ஸோ இதெல்லாமே வந்து 2023 வந்து நடந்த ஒரு விஷயங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்திருந்தால் உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அகைன் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.